வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் ஒரு உலகளாவிய நிகழ்வாவே மாறிடுச்சு. ராண்டா பயன் எழுதின தி சீக்ரெட். நம்ம வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, செல்வம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய பிரபஞ்ச இரகசியம் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. கோடிக்கணக்கான மக்கள் இத படிச்சு வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அது என்ன இரகசியம்? அது உண்மையிலே வேலை செய்யுவான்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நம்மளோட நோக்கம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்றது மட்டும் இல்ல, அந்த இரகசியம் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புத்தகம் சொல்ற வாதங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில உளவியல் விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு விளக்க போறோம். பணம், உறவுகள், ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த இரகசியத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். எண்ணங்களே நிஜமாகும். நீங்க எதை ரொம்ப ஆழமா தீவிரமா நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையை நோக்கி இருக்கிறீங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஈர்ப்பு விதிங்கிறது நேத்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்ல. பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், நியூட்டன், பீத்தோவன் மாதிரி சரித்திரத்தோட பெரிய சிந்தனையாளர்கள், கலைஞர்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா ஏனோ தெரியல, இந்த சக்தி வாய்ந்த அறிவு ஒரு சிலர்கிட்ட மட்டுமே இருந்து தலைமுறை தலைமுறையா ஒரு இரகசியமாவே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விதி எப்படிதான் வேலை செய்யுது? புத்தகம் இதுக்கு ஒரு நல்ல உருவகத்தை பயன்படுத்துது. நம்மள ஒரு மனித ஒலிபரப்பு கோபுரம் மாதிரி, அதாவது ஒரு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி கற்பனை செஞ்சுக்க சொல்றாங்க. ஓகே. நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த எண்ணங்களை நாம தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு அறிவியல் விளக்கம் மாதிரி இல்லாம நம்ம எண்ணங்களோட சக்தியை புரிய வைக்கிற ஒரு மெட்டஃபர், அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அந்த உருவகத்தின்படி நீங்க அனுப்புற எண்ணங்கள் ஒரு காந்தம் மாதிரி வேலை செஞ்சு அதே அதிர்வெண்ல இருக்கிற எல்லாத்தையும் உங்களை நோக்கி இருக்குது. நீங்க எதை கொடுக்கறீங்களோ அதுவே உங்ககிட்ட திரும்ப வரும். இதுக்கு மைய கருத்து ஒத்ததை ஈர்க்கும். அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷமான சம்பவங்களை ஈர்ப்பீங்க. பற்றாக்குறையா உணர்ந்தா பற்றாக்குறையான சூழ்நிலைகளை ஈர்ப்போம். அப்போ இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கே. நாம எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னா நம்ம நாள் முழுக்க எதிர்மறையான விஷயங்களை தானே ஈர்த்துக்கிட்டு இருப்போம். மிக சரியான பாயிண்ட். நான் கடனாளியாக விரும்பல, நான் உடம்பு சரியில்லாம போக விரும்பல அப்படின்னு நினைக்கும் போது பிரபஞ்சத்துக்கு கடன், நோய் இந்த வார்த்தைகள் மட்டும்தான் போய் சேருமா? இது கொஞ்சம் பயமா இருக்கே. நீங்க சொல்றதுலாம் இந்த புத்தகத்தோட முக்கியமான புள்ளி. அதைத்தான் அவங்க டோன்ட் வாண்ட் எபிடமிக், அதாவது வேண்டான் கொள்ளை நோய்னு சொல்றாங்க. இதுக்கு ராபர்ட்டோட கதை ஒரு சரியான உதாரணம். ராபர்ட் ஒரு ஓரின சேர்க்கையாளர். அவரோட வேலை பார்க்குற இடத்துல பொது இடங்கள்லாம் ரொம்ப கிண்டல், அவமானங்களை சந்திச்சார். அவர் எப்போதுமே என்னை துன்புறுத்துறவங்க எனக்கு வேண்டாம், இந்த மோசமான அனுபவங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னே சிந்திச்சிட்டு இருந்தார். அதனால அவருக்கு அந்த அனுபவங்கள் அதிகமாகிட்டே இருந்துச்சா? ஆமா, அவர் எதில் கவனம் வச்சாரோ அது இன்னும் அதிகமாச்சு. அப்புறம் ஒரு ஆலோசகரோட உதவியோட அவரோட சிந்தனையை மாத்தினாரு. தனக்கு வேண்டாத விஷயங்கள்ல கவனம் வைக்கிறத நிறுத்திட்டு வேண்டிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் வச்சாரு. ஆமா, தனக்கு ஆதரவான அன்பான சக ஊழியர்கள் வேணும்னு மனசார விரும்ப ஆரம்பிச்சாரு. அடுத்த 6 வாரத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னாச்சு? அவரை துன்புறுத்தின ஆட்கள் ஒவ்வொருத்தரா வேலையை விட்டு போயிட்டாங்க, இல்லனா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அவரோட வாழ்க்கை அமைதியாச்சு. ஆஹா, கவனம் மாறினதால யதார்த்தமும் மாறிடுச்சு. இது ஒரு அருமையான உதாரணம். அப்போ நம்ம கவனத்தை எப்படி சரியா திருப்புறது? சும்மா நல்லதையே நினைன்னு சொல்றது சுலபம், ஆனா அதை செய்யறதுக்கு புத்தகம் ஏதாவது கான்கிரீட்டான வழிமுறைகளை சொல்லுதா? கண்டிப்பா. இதத்தான் புத்தகம் படைப்பு செயல்முறை, அதாவது கிரியேட்டிவ் ப்ராசஸ்னு சொல்லுது. இதன் அல்லாவுதீன் அற்புத விளக்கு கதை மாதிரி. பிரபஞ்சம் ஒரு பெரிய பூதம், நீங்க கேட்கறத எல்லாம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்போதுமே உங்கள் விருப்பமே என் கட்டளைன்னு சொல்லுது. ஓகே. இந்த செயல்முறைக்கு 3 எளிய படிகள் தான் இருக்கு. சரி, அந்த 3 படிகள் என்னென்ன? முதல் படி கேளுங்கள், அதாவது ஆஸ்க். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க ஆர்டரை வைக்கிற மாதிரி. ஒரு தடவை கேட்டா போதும், குழப்பமா இருக்கக்கூடாது. சரி, கேட்டாச்சு. ரெண்டாவது படி நம்புங்கள், பிலீவ். இதுதான் இந்த செயல்முறையில ரொம்ப முக்கியமான, அதே சமயம் சவாலான ஒரு பகுதி.
நீங்க கேட்டது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு முழுசா நம்பணும். அது உங்க கையில இல்லாத போதே அது உங்களுடையதுன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கணும். ஒரு நிமிஷம், இதுதான் எல்லாத்துலயும் கஷ்டமா இருக்குமே. மனசுல ஒரு ஆசை இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குமே. அந்த சந்தேகத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? மிக அருமையான கேள்வி. அந்த சந்தேகத்தை மீறி நம்புவது தான் இந்த செயல்முறையோட மையம்னு புத்தகம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியாததை நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. இப்போ நீங்க ஒரு காரை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அது டெலிவரி ஆகுற வரைக்கும் தினமும் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என் கார் வருமா வராதான்னு கேட்க மாட்டீங்க இல்லையா? இல்ல, கேட்க மாட்டோம். அது மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட பிறகு அது உங்ககிட்ட வந்து சேரும்னு முழு நம்பிக்கையோட உங்க வேலையை செய்யுங்க. அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே செயல்படுங்க, பேசுங்க, உணருங்க. ஓகே, அப்போ கேட்டாச்சு, நம்பியாச்சு. மூன்றாவது படி பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ். இது நீங்க ஒன்னும் செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல. நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா நன்றியோட இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்போதே நீங்க உணர ஆரம்பிக்கணும். ஆஹா, அந்த உயர்வான உணர்ச்சி நிலையில நீங்க இருக்கும்போது நீங்க கேட்டதை ஈர்க்கிற சரியான அதிர்வெண்ணுக்கு நீங்க வரீங்க. அப்போ நம்மளோட உணர்வுகள் ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுது இல்லையா? நாம சரியான பாதையில இருக்கோமா இல்லையான்னு நம்ம உணர்வுகள் காட்டி கொடுத்துடும். மிகச்சரியா சொன்னீங்க. உங்க உணர்வுகள் தான் உங்க அதிர்வெண்ணா உடனடியா சொல்ற ஒரு கருவி. நீங்க நல்லா உணர்ந்தா, உற்சாகமா, அன்பா, சந்தோஷமா இருந்தா நீங்க சரியான அதிர்வெண்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கவலையா, கோவமா, பயமா இருந்தா இப்ப உங்க அதிர்வெண் குறைவா இருக்கு, நீங்க எதிர்மறையான விஷயங்களை ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். இதுலயும் அன்பு தான் மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட உணர்வுன்னு புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அன்புடன் கலந்த எண்ணம் வெல்ல முடியாததாகிறது அப்படின்னு ஒரு மேற்கோள் கூட வருது. இந்த தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அன்றாட வாழ்க்கையோட அழுத்தங்கள்ல இத நடைமுறைப்படுத்துறது கஷ்டமாச்சே. இதுக்காக புத்தகம் ஏதாவது கருவிகளையோ பயிற்சிகளையோ கொடுக்குதா? நிச்சயமா 2 சக்தி வாய்ந்த செயல்முறைகளை பத்தி பேசுது. முதலாவது நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக நன்றியோட இருப்பது உங்க மனநிலையும் உங்க சக்தியும் உடனடியா மாத்துற ஒரு வழி. இது எப்படி வேலை செய்யுது? ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றியோட இருக்கிற விஷயங்களை பட்டியலிடும் போது உங்க கவனம் பற்றாக்குறையிலிருந்து நிறைவை நோக்கி திரும்புது. இது சம்பந்தமா புத்தகத்துல ஏதாவது கதை இருக்கா? இருக்கு. லீ ப்ரவுர் என்பவரோட நன்றியுணர்வுக்கல், அதாவது கிராட்டிடியூட் ராக் கதை ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு ஒரு சின்ன வழவழப்பான கல்லை கொடுத்து அதை பாக்கெட்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓ சரி. ஒவ்வொரு தடவை அந்த கல்லை தொடும்போதும் அவர் நன்றியுள்ள ஒரு விஷயத்தை நினைக்கணும். அவரும் அதை செய்ய ஆரம்பிச்சார். தினமும் காலையில ராத்திரி படுக்க போகும்போதும் அந்த கல்லை கையில எடுத்து அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சார். இந்த சின்ன பழக்கத்தால பெரிய மாற்றம் வந்ததா? ஆமா, இந்த சின்ன பழக்கம் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு அவர் சொல்றார். ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. சரி, 2வது கருவி என்ன? அடுத்தது காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். இது சும்மா பகல் கனவு காண்றதில்ல. உங்களுக்கு வேண்டிய இறுதி முடிவை அது ஏற்கனவே நடந்துருச்சுன்னு உங்க மனசுல ஒரு தெளிவான உயிரோட்டமான படமா பார்க்கணும். ஓ, அந்த படத்துல நீங்க இருக்கணும். அதோட நிறங்கள், சத்தங்கள், உணர்வுகள் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும். அப்போ இது வெறும் சிந்திக்கிறது மட்டும் இல்ல, அத உணர்வதும் கூட. ஆமா, நீங்க அதை அடையும் போது எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை உங்க உடல் முழுக்க பரவ விடணும். இதுக்கு ஜான் அசராஃப் என்பவரோட கதை ஒரு அட்டகாசமான உதாரணம். அவர் ஒரு விஷன் போர்டு செஞ்சிருந்தாரு. விஷன் போர்டா அப்படின்னா? அதாவது தனக்கு வேண்டிய விஷயங்களோட படங்களை ஒரு போர்டுல ஒட்டி வைக்கிறது. அதுல தன்னோட கனவு இல்லத்தோட படத்தையும் ஒட்டி வச்சிருந்தாரு. சில வருஷங்கள்ல அவர் பல தடவை வீடு மாறினாரு. அந்த விஷன் போர்டு ஒரு பெட்டில அடைபட்டுடுச்சு. சரி. பல வருஷம் கழிச்சு கலிபோர்னியால ஒரு அழகான வீட்டை அவர் வாங்கினாரு. ஒரு நாள் அவரோட பையன் பழைய பெட்டிகளை தேடும்போது அந்த பழைய விஷன் போர்டை கண்டுபிடிச்சான். ஜான் அதை பார்த்ததும் அதிர்ஷ்டில உறைஞ்சு போயிட்டாரு. என்னாச்சு? அவர் அப்ப குடியிருந்த வீடு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் கனவு இல்லம்னு அந்த போர்டுல ஒட்டி வச்சிருந்த அதே வீட்டின் படம். ஒரு சின்ன டீடைல் கூட மாறல. நம்பவே முடியலையே. இது தற்செயலா நடந்ததா இல்ல அந்த விஷன் போர்டு உண்மையிலேயே வேலை செஞ்சதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புத்தகம் இத தற்செயல் நிகழ்வா பார்க்கல. ஜான் அந்த படத்தை மனசுல ஆழமா பதிச்சப்போ அவர் அதை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் அதை உணர்வு பூர்வமா செஞ்சதால பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை உருவாக்கிச்சுன்னு புத்தகம் விளக்குது. இத உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு இலக்க நீங்க தெளிவா வரையறுக்கும் போது உங்க ஆழ்மனம் அதை அடைய தேவையான வாய்ப்புகளை தானாவே கவனிக்க ஆரம்பிக்குது. ஆமா, அது உண்மைதான். நம்ம ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் வாங்க முடிவு செஞ்சா திடீர்னு அந்த காரை ரோட்ல எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா? அது மாதிரிதான். அதேதான். சரி, இந்த உத்திகளை பணம், ஆரோக்கியம், உறவுகள் மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது? பணத்தை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? பணத்தை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட பணம் இல்லைங்கிற பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வெளியே வரணும். உங்களுக்கு வர்ற பில்லை பார்க்கும்போது கவலைப்படுறதுக்கு பதிலா அவை உங்களுக்கு வந்த செக் மாதிரி கற்பனை செஞ்சுக்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? கடன் கடிதத்தை பார்த்துட்டு இது காசோலின்னு கற்பனை பண்றது ஒரு மாதிரி சுய ஏமாற்று வேலை மாதிரி தெரியலையா? இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்? இது ஒரு நல்ல கேள்வி. புத்தகம் இத ஒரு மனப்பயிற்சியா தான் பார்க்க சொல்லுது. இதோட நோக்கம் கடனை பத்தின உங்க பயம், விருப்பு மாதிரி எதிர்மறை உணர்வுகளை மாத்தி பணத்தை பத்தின ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையான உணர்வை உருவாக்குறது தான். அந்த உணர்வு மாறும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான உங்க செயல்களும் நீங்க எடுக்கிற முடிவுகளும் மாறுங்கிறது தான் அதோட தத்துவம். ஓ, அப்போ செயலும் முக்கியம். சரி, உறவுகளை பத்தி என்ன? உறவுகளுக்கு இது ரொம்ப ஆழமா பொருந்தும். மத்தவங்களோட உங்க உறவு நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்குமான உறவு நல்லா இருக்கணும். உங்களை நீங்களே நேசிக்கணும், மதிக்கணும். ஆமா, மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி புகார் பண்றதை விட்டுட்டு அவங்க கிட்ட நீங்க பாராட்டுகிற நல்ல குணங்கள்ல கவனம் செலுத்துங்க. நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுவே வளரும். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. ஒரு பெண் தனக்கு ஒரு சரியான துணை வேணும்னு ரொம்ப ஆழமா விரும்பினாங்க. ஆனா எதுவும் நடக்கல. ஒரு நாள் அவங்க தன்னோட காரை கேரேஜ்ல நிறுத்துறத கவனிச்சாங்க. எப்போதுமே கேரேஜோட நடுவுல தான் நிறுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சது. அவங்க தன்னோட செயல் மூலமா பிரபஞ்சத்துக்கு எனக்கு இடம் இல்லைன்னு ஒரு செய்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. உடனடியா அவங்க தன்னோட காரை ஒரு ஓரமா நிறுத்த ஆரம்பிச்சு தன்னோட எதிர்கால துணையோட காருக்காக மறுபாதியை காலியா விட்டாங்க. இது சுவாரஸ்யமா இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அந்த சின்ன மாற்றத்தை செஞ்சு கொஞ்ச காலத்திலேயே அவங்க தன்னோட கனவு துணையை கண்டடைஞ்சாங்க. இது ஒரு குறியீட்டு செயல்பாடு தான். ஆனா அது நான் தயாரா இருக்கேன், என் வாழ்க்கையில அவருக்காக இடம் இருக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கையை அவங்களுக்குள்ள உருவாக்கிச்சு. ஆக, இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் தி சீக்ரெட் புத்தகத்தோட மைய செய்தி இதுதான். நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குற சிற்பிகள். நாம பாதிக்கப்பட்டவங்க இல்ல, நாம தான் நம்ம விதியை உருவாக்குற படைப்பாளிகள். ஆமா, புத்தகம் இன்னொரு படி மேல போயே நாம எல்லாரும் தனித்தனியானவங்க இல்ல, நாம எல்லாரும் ஒரே எல்லையற்ற ஆற்றல் களத்தோட ஒரு பகுதின்னு சொல்லுது. நம்ம ஆற்றலுக்கும் சக்திக்கும் எல்லையே இல்ல. உண்மையான எல்லைங்கிறது நம்ம மனசுக்குள்ள நாம போட்டுக்கிற சுவர்கள் தான். அப்படியானால் இந்த ஆழமான அலசல் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. நீங்க உங்க விதியை உருவாக்கும் படைப்பாளி என்றால் இந்த தருணத்தை, இந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போறீங்க? ஆஹா, உங்களுக்கும் ஒரு சிந்தனை. உங்கள் எண்ணங்கள் உண்மையிலேயே உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும் என்றால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க இந்த கணம் முதல் நீங்கள் கவனம் செலுத்த விரும்பும் முதல் எண்ணம் எது? இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.